இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக், நம்மளில் நிறைய பேர் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தெருநாய்க்கள். இந்த தெருநாய்க்களால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ரோட்டில் பகல்லையாக இருந்தாலும் சரி நைட்லையாக இருந்தாலும் சரி சேஃபாக போக முடியறதில்ல. அதுக்கு தெரியாது, அதோட அறியாமல் அது அதை அடிக்க போகுதுன்னு சொல்லியும் இல்லை அதுக்கு எதுவும் கரெக்டாக ஃபுட்டு கிடைக்கலன்னு சொல்லியும் நம்மளை கடிச்சு வச்சிருது. அது இப்போ கூட்டமாக வேறு வந்து கடிக்க போகுது. அதனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த கவர்மெண்ட் இமீடியட்டாக எடுத்தே தான் ஆகணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா என்னென்னா, எல்லா ஏரியாவில் இருக்கிற தெருநாய்க்களையும் அந்தந்த ஏரியாவில் ஒரு ஷெல்டர் ஒன்று உருவாக்கணும். அந்த ஷெல்டரில் இந்த தெருநாய்க்களை மக்களும் அதுக்கு இருக்கிற ஒரு குரூப்பும் பிடிச்சி அதில் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு யார் யாருக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறாங்களோ அந்த ஷெல்டரில் கொண்டு போய் அந்த ஃபுட்டு அவங்க அந்த நாய்க்கு கொடுக்கலாம். டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஒரு QR கோடை வச்சுட்டு அந்த QR கோடு மூலிமா டொனேட் பண்ணலாம். அதனால் அதுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதை யாராவது அடாப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க அந்த ஷெல்டரில் காண்டாக்ட் பண்ணி அதுக்கு இருக்கிற உரிய டேக் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு டேக் நம்ம நாய்க்கு ஃபிட் பண்ண முடியும். அந்த டேகை ஃபிட் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம். அப்போது நாளைக்கு அந்த நாய் திருப்பியும் தெருவுக்கு வந்ததுன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பாவாங்க. ஸோ அந்த மாதிரி தெருநாய்க்களை இப்போ அடாப்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது அட்லீஸ்ட் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நாய்க்கு ரெகுலராக இன்ஜெக்ஷனை ஃப்ரீயாகவும் அதுக்கு வேண்டிய இதையும் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த நாய்க்களை எல்லாம் கருத்தடையும் பண்ணணும். அதனால் நம்ம ரோட்டில் அதிகமாக போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.